சுத்தமாக யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அவ்வளோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா காய வச்சு 2 வீக்ஸ் ஆகுது. ஒரு பர்ஃபெக்ட் கேரளா ஸ்டைல் பழம்பொரி ரெசிபி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மை செல்ஃப் மிருதுலா. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சா இப்படி ஒரு ரெய்னி வியூ தான் பார்த்துட்ருக்கோன்னு. கேரளாவில் இப்போ வந்து நான் ஸ்டாப் ரெய்னி டேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஹெவியான ரெயின் நீங்களாம் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெவியான ரெட் அலர்ட் டேஸில் நான் ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், எனக்கு இந்த டேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத ஒரு நாள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மார்னிங் எழுந்திரிச்சு இந்த மழைக்கு டீ காஃபி குடிக்கிற பர்சன் நான் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் மார்னிங் நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைனா என்னோடய ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் அப்படி தான் எடுத்துப்பேன். இன்றைக்கி நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெய்னி டேஸை வந்து யார் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவர் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. இந்த மழையில் வந்து எனக்கு ஒரு தடவை குளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே தண்ணியெல்லாம் ஃப்ரீசரில் வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மழையிலையும் இவர் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறாரு. மார்னிங் என் கூட, ஈவினிங் அத்தை கூட ஒரு தடவை கம்பல்சரி குளிச்சுடுவார். இவருக்கு இந்த ரெய்னி சீசன்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இவர் வந்து அந்த ரெய்னியை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மழையில் வந்து துணியை காய வச்சு எடுக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. துணி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே காய மாட்டேது. எப்படா வெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது இந்த கிளைமேட்டு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா காய வச்சு 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸாக இந்த ட்ரெஸ் காயுது. 2 வீக்ஸ் இல்லை, அதுக்கு மேலே தான் காயும். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் எப்படி போட்டணும், இப்போயும் அப்படியே நனைஞ்சு அப்படியே இருக்குது. சுத்தமாகவே காயலை. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நார்மலாகவே கனமாக இருக்கும், காய டைம் எடுக்கும். 2 வாரம் காய போட்டும் ஒரு துணி காயலைன்னா பார்த்துக்கோங்க கேரளாவோட ரெய்னி டேஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க, இங்கே கேரளாவில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெவியான ரெய்னி டேஸ், நிறையா வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துட்டு அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு மெசேஜ்லாம் பண்ணாங்க, நீ சேஃபாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சேஃப் தான், ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எங்கள் வீடுமே பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் கிடையாது, ரோட் சைடே கிடையாது. கொஞ்சம் இப்படி மேலெலாம் ஏறி போவோம்ல, மலை மேலே எல்லாம் ஏறி போவோம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். சரி, அங்கே தான் நாங்கள் இருக்கோம். பட் நாங்கள் யூஸ் பண்ணுற ரோடு பார்த்திங்கன்னா போக முடியாது. ஸோ இங்கேருந்து கீழே போகணுன்னா கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வாக் பண்ணால் தான் எங்களுக்கு ரோடை ரீச் பண்ண முடியும். ஸோ அதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ரோடும் கூட. அந்த ரோடு பார்த்திங்கன்னா சுத்தமாக யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அவ்வளோ தண்ணி நிற்குது. நான் வந்து ஒரு 2-3 கிளிப்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் பாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வியூ வந்து ஒரு ஆறோ குளமோ கிடையாது. இது வந்து எங்களோட ரோடையே காணோம் பார்த்துக்கோங்க. எங்களோட ரோடு வந்து பிஃபோர் இப்படி தான் இருந்துச்சு, தென் ஆஃப்டர் வந்து இப்போ இப்படி மாறிடுச்சு. நல்லா ஹெவியான ரெயின் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மழை தண்ணி தான் இது. மழை தண்ணி மட்டும் கிடையாது, பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ரிவர் இருக்குது, அதோட தண்ணி கூட இதில் மிக்ஸ் ஆகி தான் இப்படி தேங்கி நிற்குது. நான் கொஞ்சம் தூரம்லாம் போய் வாக் பண்ணி பார்த்தேன் ஆழம் இருக்கான்னு. நல்லாவே ஆழம் இருக்குது. எனக்கு வந்து செஸ்ட் வரைக்குமே கவர் ஆகுது கொஞ்சம் தூரம் வாக் பண்ணதுக்கே. இன்னும் கொஞ்சம் தூரம்லாம் நான் வாக் பண்ணி போனால் உள்ளே மூழ்கிடுவேன் போல இருக்குது, அவ்வளோ தண்ணி நிற்குது. வேலைக்கு போகிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வருது இந்த தண்ணினால். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இதுதான்.
நானும் ஷயானும் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணியெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் நிறைய இடங்கள்ல இப்படி தான் சுச்சுவேஷன். ரோடெல்லாம் யூஸ் பண்ண முடியல, வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணி நிற்குது. எப்போ தான் இந்த சூழ்நிலை மாறி பழையபடி வரும்னு தெரியல கிளைமேட்டு. ஈவினிங் ஆயிடுச்சு, இட்ஸ் டைம் டு காஃபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கேரளா ஸ்டைல் பழம்பொரி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஜீரகம், 2-3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தென் சுகர் மஸ்ட்டு 1 ஸ்பூன் சுகர். அதில் வந்து நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த உள்ளே அந்த கட்டி கட்டியாக மாவு நிற்கும்ல, அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. பழம்பொரிக்கு மெயின் வந்து பழம் தான். பழம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தோல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கணும். அதான் வந்து நல்ல பழம் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. அது அப்போ தான் உள்ளே நல்லா பழுத்து இருக்கும். அப்போ தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் காயாக இருந்தாலும் பழம்பொரிக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பனானா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பஜ்ஜிக்கு கட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. பழம் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், கட் பண்ணுறது கஷ்டம்தான். கட் பண்ணுறப்ப ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மீடியம் சைஸ் வந்து பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோகோனட் ஆயிலில் பொரிச்சா தான் வந்து அந்த ரியல் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பனானா ஸ்லைசஸ்லாம் வந்து மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிட வேண்டியதான். இனி பஜ்ஜி ஃப்ரை பண்ணுற மாதிரி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டன் எல்லோ வரும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி டோட்டலாக எடுத்துக்கிட்டால் பழம்பொரி இஸ் ரெடி. இந்த பழம்பொரிக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து கட்டன் சாய், அதாவது வரட்டி அப்படின்னு இங்கே எல்லோரும் சொல்லுவாங்க. நான் காஃபி பர்சன், அதனால் காஃபி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை கட்டன் சாய் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து இப்போ எனக்கு காஃபி குடிக்கிறதுக்குன்னே வந்த பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் இங்கே குடிக்க மாட்டேன், ரெயின் டைம்ங்கிறதுனால இப்போ இங்கே வரேன். செம்மையாக இருக்குது. ஆனால் எங்கள் அத்தை பண்ணுற மாதிரி வரல. அவங்க வந்து செம்மையாக பண்ணுவாங்க. அவங்களோட டேஸ்ட் வந்து 100% இதில் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும். அவங்க டேஸ்ட் வேறு, நான் பண்ண டேஸ்ட் வேறு. செம்மையாக இருக்கணும். நீங்கள் இது வரைக்கும் பழம்பொரி ட்ரை பண்ணலன்னா த மஸ்ட் ட்ரை. நம்ம ஊரில் வந்து எனக்கு மிளகா பஜ்ஜி மேலே எவ்வளோ ஒரு அடிக்ஷனாக அங்கே கேரளா வந்ததும் இது மேலே ஒரு அடிக்ஷன் ஆகி போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்டாப் ரெய்னி அப்படிங்கிறதுனால ஷயானை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஈவினிங் எப்போவும் வாக்கிங் போவோம். இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இன்டோர் கேம்ஸ் விளையாடி முடிஞ்ச அளவுக்கு அவர் என்டர்டெய்னிங்காக வச்சிட்ருக்கேன். மின்ட்ராலேருந்து ஒரு பார்சல் வந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து 1 வீக் ஆகுது. நான் இதை வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். அதுக்காக வந்து ஒரு சில ட்ரெஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இது வந்து எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு வந்து எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்துடுச்சு. இதை வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன்.
ஆஃப்டர் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய எவ்ரிடே நைட் ரொட்டீன் இது தான். இந்த வீக்கு போட வேண்டிய வீடியோஸ்லாம் டைட்டிலோட நோட் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுடுவேன் கொஞ்சம் முன்னாடியே. கரண்ட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்காது. 2 டேஸ் வரைக்கும்லாம் கரண்ட் இல்லாத நாட்கள்லாம் இருந்திருக்கு. 1 டே இருக்காது ஃபுல்லாக. ஸோ லக்கீலி இன்றைக்கி நான் வ்ளாக் பண்ணுறதுனாலே என்னவோ எனக்கு வந்து கரண்ட் இருக்குது. ஸோ கரண்ட்டுமே இங்கே ஃபேஸ் பண்ணுற ஒரு மெயின் ஸ்ட்ரகிள் ரெயின் டைமில். ஸோ இப்படி தான் எங்களோட ரெய்னி டேஸ், ரெட் அலர்ட் டேஸை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஒரு நாள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தான் நான் ஸ்டாப் ரெய்னி டேஸ் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.